ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பழைய சேரீயை வச்சு எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பழைய சேரீயில் கயிறு ரெடி பண்ணுறது, அதாவது மாடு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். வீட்டில் மாடு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாட்டுக்கு கயிறு நம்ம கட்டுறதுக்காக இந்த பழைய சேரீயை வச்சு ஒரு கயிறு மேக் பண்ணுற ஒரு வீடியோ. அப்போ தான் அந்த கயிறை ரெடி பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பழைய சேரீயை எடுத்துகிட்டு 4 பாகமாக நீல வாக்கில் அந்த சேரீயை நம்ம கிழித்து சமப்பாகமாக எடுத்துக்கணும். 4 பாகமாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா இதில் 2 கயிறு திரிச்சு எடுக்கலாம். அந்த 4 பாகத்தில் 2 2ஆக முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 பாகத்தில் 2 பாகத்தை மட்டும் எடுத்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு கயிறு மேக் பண்ணிக்கலாம். தாராளமாக அந்த கயிறு பத்தும் மாடு கட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் 2 கயிறு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு முனையை நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ண கயிறு இருக்கும், அதை நம்ம விரித்தோம் அப்படின்னா நீளமாக வரும். அந்த நீளமாக வரக்கூடியதில் ஒரு முனையை ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம இறுக்கமாக கட்டிடணும். இன்னொரு முனையை இப்போ குச்சியில் கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி குச்சியில் கட்டிட்டு இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இது எதுக்காக சுற்றுறாங்க அப்படின்னா, அந்த சேரீயானது நமக்கு நல்லா முறுங்கி நல்லா டைட்டாக வரும். அதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்டிக்கை ஒரு முனையை அந்த ஸ்டிக்கில் கட்டிட்டு ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த சேரீ முறுக்கு ஏறி கொஞ்சம் நமக்கு டைட் கொடுத்துரும். அந்த மாதிரி டைட் கொடுத்த பிறகு இப்போது சுற்றுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். இப்போது 2ஆக நம்ம 2 பாகத்தை ஒன்றா முடிச்சு போட்டிருக்கோம். அந்த முடிச்சு நடுவில் இருக்கும். அதாவது ஸ்டிக்கில் ஒரு முனையும் ஒரு முனையை ஒரு இடத்துல நம்ம கட்டியிருப்போம். ஸோ ஜாயின் பண்ணினது நடுவில் இருக்கும். அந்த நடுப்பாகம் வர வரைக்கும், நடுவில் முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்த முடிச்சு வர வரைக்கும் இந்த குச்சை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த முடிச்சு கிட்ட வந்துட்டு தான் நமக்கு இது கயிறாக மாறும். அதாவது அந்த முடிச்சுக்கு அடுத்த பாகத்திலேருந்து சுற்றி 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 கயிறாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் இதை இப்போ மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிச்சு கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த பாகம் வரும்போது கயிறை நம்ம குச்சி ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குச்சை இப்போ போட்டு போட்டு எடுப்பாங்க பாருங்கள். இந்த பக்கமும் மாற்றி மாற்றி எடுப்பாங்க. அப்படி இந்த ரோல் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஒரு கயிறு மாதிரியான ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இப்படி தான்